Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அரக்கோணத்தில் நடந்த ஒரு விஷயம், இந்த காவனூர் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த தெய்வ செயல். நீங்கள் இளைஞர்னு சொல்லும் போது எனக்கு அங்கே அப்படியே சரி வேணா கட் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். 40 வயது ஆகுது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் இந்த இடத்துல இல்லை, நான் மட்டும் இல்லை, என்னை போன்று 20க்கும் நிகரான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு பொண்ணு அவன் டார்கெட் பண்ணுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடம்பு முழுக்க அடிகள், காயங்கள், கடிச்சு வச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக பிரமுகர்கள் கூடலாம் நீ போய் படுக்கணும்னு என்ன சொன்னான் அந்த இடத்துல. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் இல்லையா, சூசைட் அட்டம் பண்ணிட்டு. அப்பவே நான் ஹாஸ்பிட்டலை விட்டு இம்மீடியட்டாக கூட்டிட்டு வந்து அன்னைக்கு நைட்டே என்ன செக்ஸ் டார்ச்சர் பண்ணான். இன்னமும் கூட எனக்கு உடம்பு முடியல. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இந்த டேட்டோ காமிச்சு தான் அவன் அதிகாரத்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணான். அவன் எந்த கட்டத்தில் அவன் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கான் அப்படின்னா, ஆமா நான் தப்பு பண்ணந்தா, என்ன ரிமாண்ட் பண்ணுவியா, பண்ணா பண்ணிக்கோன்னு அவன் சிரிக்கிறான் அந்த இடத்துல. காவல்துறையினர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு எந்தவித உடன்பாடும் இல்லைன்னு சொல்றாங்க. நான் சொன்னது எதுவுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதப்படலைனும், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க போலீஸ் அஃபிஷியல். நான் உங்கள் சங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். அரக்கோணம் அருகே ஒரு துயரமான ஒரு சம்பவம், அதிலும் குறிப்பாக 20 வயதே ஆன ஒரு இளம்பெண் ஒரு இளைஞரை நம்பி போய் ஏமாந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார். ரொம்ப ஒரு மோசமான ஒரு கட்டத்தில் வெளியே பேசியிருக்காங்க. என்னை ஆசை வார்த்தை கூறி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவன் எவ்வளோ மோசமாக என்கிட்ட நடந்துக்கிட்டாங்கிறத நான் வெளியே சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். உடல் முழுக்க ஆங்காங்கே காயங்கள் அப்படின்னு ஒரு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஃபஸ்ட்டு இந்த வழக்கை என் கணவன் மேலே கொண்டு போய் நான் அந்த அயோக்கிய மேலே கொடுக்கும்போது யாருமே போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துக்கல. அதன் பிறகு தான் அரக்கோணம் எம்எல்ஏ ரவிகிட்ட இது மாதிரி போகும் தான், அதன் பிறகு அவர் சொல்லி தான் அந்த எஃப்ஐஆரே பதிவு பண்ணப்பட்டது. இவ்வளோ செல்வாக்கான ஒரு நபரை நான் எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன? சில கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலோட அழுத்தமும் தேவைப்படுகிறது இல்லை தானே. ஏன்னா இப்போ அண்ணனசரி கேஸாக இருக்கட்டும், ஒரு டர்ன் சரி ஓகே, சில கேசஸில் நான் தான் அவங்க ப்ரைட் எடுத்துக்க பார்க்குறாங்க. பட் அப்படி எடுத்துக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நியாயம், அவ்வளோதான், ஒரு நீதி. ஓகே. இப்போ இதையுமே என்ன ஆகும் அப்படி சொன்ன மாதிரி அன்னைக்கு ரவி அவர்கள் ஏடிஎம்கே தான் எம்எல்ஏ அவர்கள் அன்னைக்கு இபிஎஸ் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கும் போது 10ஆம் தேதி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அவர் சொல்லி அதுக்கப்புறம் தான் இது வெளியில் மீடியாவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு மீடியா பெரிய 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 ரோல் ப்ளே பண்ணது இந்த மாதிரி விஷயங்களை வெளியில் கொண்டு வர்றதில்ல. ஓகே, இன்னைக்கு மக்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு விஷயம் ரைட் கைடன்ஸ் இல்லைனா ஓகே, இதே அவங்க வேற மாதிரினா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல, அடுத்தது கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வேலை செய்ய வச்சிருக்கலாம். இந்த இடத்துல மேபி அவங்க அந்த பெண்ணுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இங்கே இல்லை, அதுதான் விஷயம். பட் அந்த பொண்ணு பெட்டிஷன் போட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் விளைவாக எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலங்க, ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் போட்டு எடுக்கல. அங்க ஜட்ஜ் ஸ்டேஷனுக்கு உத்தரவிடுவார். எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா போடு, இத்தனை டியூரேஷனுக்குள்ள நீங்க பண்ணணும்னா பண்ணலன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். அது மேபி ரைட் டைரக்ஷன் இல்லை அந்த பெண்ணுக்கு, அதுதான் விஷயம். ஏன்னா அந்த பெண்ணும் சொல்லியிருந்தாங்க, நடுவில் சில பேர் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வழக்கறிஞர்கள்னு வந்தாங்க. பட் அவன் செட் பண்ண ஆளுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா இந்த பெண்ணை அடிச்சு இது பண்ணது இல்லாமல் 30,000 ரூபா அதுக்கு வாங்கினாங்க, அவனுடைய ஆளுந்தான்ற மாதிரி பணமும் அந்த விஷயத்துல இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி அந்த பெண் 20-21 வயதுடைய பெண் தான். அந்த ஆட்டுப்பாக்கம் அப்படிங்கிற காலேஜில் இந்த பிஏ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அவங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் அவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரக்கோணம் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன அரக்கோணத்தில் நடந்த ஒரு விஷயம், இந்த காவனூர் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த தெய்வ செயல். நீங்கள் இளைஞர்னு சொல்லும் போது எனக்கு அங்கே அப்படியே சரி வேணா கட் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். 40 வயது ஆகுது. ஸோ அதான் ஸ்டில் அப்படி தான் அந்த போடுற வேலை இளைஞர்னு சொல்லிட்டே இருப்பான் போல. எத்தனை பெண்களை ஏமாத்தினாலும் அந்த பொள்ளாச்சி கேஸில் கேட்டாங்களே, நாங்கள் அனைவரும் இளைஞர்கள், எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்டாங்கல்ல. வீட்டில் பெரியவங்களா இருக்காங்க, வீட்டுக்கு ஒரே பசங்க. இந்த பொண்ணுங்களை ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் எப்படி தான் எக்ஸம்ஷன் கேட்க தோணுதுன்னு எனக்கு புரியல அந்த இடத்துல ஆக்சுவலி. ஸோ இங்கேயும் 40 வயதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் இந்த இடத்துல. ஏன்னா எல்லா இடத்துலையும் திமுக பொறுப்பு இருக்கான். ஆமாம், ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர். எல்லா இடத்துலையும் நான் காலி பண்ணிடுவேன். இன்ஃப்ளூயன்ஸ் அதுதான் பெரிய மேட்டராக இங்கே பார்க்கப்படுது ஆக்சுவலி. மிரட்டல் எல்லா இடத்துலையும் மிரட்டல். அது எந்த அளவுக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது இப்படியே ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணை ஜனவரி 31, 2025 இப்போ
ஷோலிங்கர் கரிக்கல் டெம்பிளில் வச்சு மேரேஜ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, மேரேஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பெண் சொல்கிற விஷயம் மார்ச் வரைக்கும் லைஃப் நல்லா தான் போச்சு, ஒரு 2 மாதம். ஆமாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் டார்ச்சர் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இப்போ சில பேர் வரவங்களாம் சொல்லுவாங்க கிளைண்ட்ஸில், மேம் செக்ஸ் டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்வாங்க. அது வந்து ஹஸ்பண்ட் கிட்டே. சில பேர் வந்து இந்த ஸ்வாப்பிங் நடக்கும் சில இடத்துல. என்னன்னா இன்னைக்கு வர டிஸ்பியூட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட். ஸ்வாப்பிங்னா என்னன்னா, எனக்கு வந்து என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை பிடிச்சிருக்கு, அவன் என்கிட்ட அனுப்புறேன்றான், அதனால் நீ அவன்கிட்ட போகணும். ஸ்வாப்பிங் ஒரு மோசமான ஒரு கல்ச்சராக இருக்கு. இன்னைக்கும் இந்த விஷயம் நார்மலைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம ஒரு வேல்யூஸ்க்கே அகேன்ஸ்டான ஒரு விஷயம், சொசைட்டிக்கு கேடான ஒரு விஷயம் தாங்க. ஓகே, இங்கேயுமே இந்த பெண் சொல்கிற அலிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடம்பு முழுக்க அடிகள், காயங்கள், கடிச்சு வச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக பிரமுகர்கள் கூடலாம் நீ போய் படுக்கணும்னு என்ன சொன்னான் அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இவங்க பெரிய அலிகேஷனாக வைக்கிறாங்க. அது நான் முடியாதுன்னு நிறைய இடத்துல மறுக்கும் போது நான் நிறைய அடித்தாங்க, நிறைய இது பண்ணால் என்னை வீட்டை விட்டு வெளியே விடலை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டேன்னா, April 2, 2025 அப்போ நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. ஓகே, அதாவது டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அரக்கோணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து மேற் சிகிச்சைக்காக திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி இருந்தும் என்னை வந்து அப்போ அவன் விடலை, தப்பிக்க விடலை. இல்லை நான் மட்டும் இல்லை, என்னை போன்று 20க்கும் நிகரான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு பொண்ணு அவன் டார்கெட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே சொல்லிட்டு, இந்த பெண் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் இன்னொரு பெண்ணும் வந்துட்டு மீடியா முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா முதல்ல வந்துட்டு இங்கே எல்லாருமே அந்த பெண்களையே திரும்ப கேள்வி கேட்பாங்க, ஏன் உனக்கு தெரியாதா அவன் 40 வயசுன்னு, அவன் கல்யாணம் ஆனவனு உனக்கு தெரியாதா, தெரியாமல் தான் பழகினியா வச்சியான்னு திரும்ப 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 இந்த சொசைட்டி கேட்கக்கூடிய விஷயம் அங்கேயே தான் இருக்குது. பொள்ளாச்சியில் ஆரம்பித்து காசி வழக்கில் ஆரம்பித்து இப்போ இருக்க இந்த வழக்கு, எல்லா வழக்குலையும் அந்த பெண்ணை தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறது நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஸோ எங்கே அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் அவன் எப்பவுமே எப்படி மிரட்டுவான் அப்படின்னா, ஆல்ரெடி ஏன்னா கல்யாணத்துக்கே எங்கள் அப்பா அம்மா வரவே இல்லை. ஏன்னா என்னை த்ரெட்டன் பண்ணி தான் கல்யாணம் பண்ண அந்த இடத்துல. எப்படின்னா எனக்கு பேக்ரவுண்டு இல்லைன்றதுனால ஆல்ரெடி எங்கள் அப்பாவுக்கு 2 ஆப்ரேஷன் ஆயிருக்கு அந்த இடத்துல. 3வது ஆப்ரேஷன் அந்த இடத்துல ஆக போகுது. ஓகே, உங்கள் அப்பா ஆப்ரேஷன் நடக்கும்போது வயிற்றுல குத்திட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இந்த அளவுக்கு கேட்டு தான் என்ன அங்கே மிரட்டுவான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த டெய்லி செக்ஸ் டார்ச்சர்னால தான் நான் வந்து இந்த இடத்துல பாய்சனே கன்சியூம் பண்ணேன். அவன் என்கிட்ட பேசி மிரட்டின எல்லா ஆடியோ நோட்டும் என்கிட்ட இருக்குன்னு அந்த பெண் சொல்லியிருப்பாங்க. பொது வழியில் வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஓகே, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா, நீ ரொம்ப ஒத்துழைக்கல அப்படின்னா குடும்பத்தையும் உன்னையும் துண்டு துண்டாக வெட்டி போட்டு காரை ஏற்றி கொலை பண்ணிடுவேன் நான். ஓகே, அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெண் அதையும் சொல்லியிருப்பாங்க, எனக்கு அவன் முதல்ல கல்யாணம் ஆனவன் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்க ஒய்ஃப் கனிமொழின்றவங்க கால் பண்ணி, இந்த மாதிரி என் புருஷன் வந்து கல்யாணம் பண்ணி பொண்ணுங்களை வந்து அவங்கக்கிட்ட அனுப்புகிற காசை வச்சு தான் நாங்கள் குடும்பமே நடத்துகிறோம், நீ ஒத்துழைச்சி தான் ஆகணும், இல்லைனா என்ன பண்ணுவோன்னா ஜாதி ரீதியாக திருப்பி விட்டு இதை ஜாதி கலவரம் ஆக்கிடுவோம். ஓகே, அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி நிறைய நடக்குது சார். இது ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நடக்குது. நம்மளுமே அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பெண்களை ஏமாத்துறது பணத்துக்காக. ஓகே, இல்லைனா லவ் பண்ணும்போது அந்த பெண்ணும் அந்த லவரும் சேர்த்து வச்சுட்டு அந்த பெண்ணை பல பேரை லவ் பண்ணுறது, இந்த பையன் பல பொண்களை லவ் பண்ணுறது, இந்த மாதிரியும் இன்னைக்கு நடக்குது. ரியல் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் ஒரு பெருசாக இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இடம் இல்லை, நிறைய நடக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது இது எல்லாமே. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஒய்ஃப்க்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ 5ஆம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னா, நான் எக்ஸாமுக்கு போனேன் காலேஜுக்கு. என்னோட எக்ஸாம், என்னோட படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி, ஆமாம், இதனால நடுவில் என் படிப்பும் போச்சு, எல்லாமே போச்சு. 5ஆம் தேதி என்னோட எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் நான் எழுத போனப்போ ஒயிட் கலர் இனோவா காரில் வந்தான். அந்த காரில் டிஎம்கே கொடி போட்டிருந்தது அந்த இடத்துல. ஓகே, அந்த காரில் வந்து என்னை மிரட்டினா. ஓகே, என்னன்னா ஒரு குடும்பத்தை காலி பண்ணிவிடுவேன், மொத்த குடும்பத்தையும் காரை ஏற்றி நான் கொண்டுடுவேன். ஓகே, அதனால் நீ ஒத்துழைக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு மிரட்டினா. இதன் விளைவாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 6/5 அதாவது இந்த மாதம் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். எங்கன்னா ஏடபிள்யூபிஎஸ்ல என்ன பண்ணாங்க, அரக்கோணம் ஏடபிள்யூபிஎஸ்லனா இங்கே ஆய்வாளர் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் போக சொன்னாங்க. சரி, ஓகே, இல்லைன்னொன்னே அரக்கோணம் தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கேயும் இல்லைன்னொன்னே ராணிப்பேட்டை எஸ்பி ஆஃபீஸ் போக சொன்னாங்க. திரும்ப ராணிப்பேட்டை எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா அரக்கோணம் டிஎஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப டிஎஸ்பி ஆஃபீஸ் போகிறோம். டிஎஸ்பி ஆஃபீஸ் இப்படி தான் ஃப்ளோ ஆகும்ல. இப்போ கமிஷனர்னா ஜேசி, டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர், இங்கன்னா டிஎஸ்பி, ஏஎஸ்பி, லைக் எஸ்பி, இன்ஸ்பெக்டர், இப்படி தான் ஃபார்வர்ட் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி என்னை அலக்கழிச்சிட்டே இருந்தாங்க. ப்ளஸ் ஒரு எஃப்ஐஆரும் வந்து போடப்பட்டுச்சு இந்த இடத்துல. பட் பேருக்குன்னு ஒரு விஷயம் எதுவுமே நான் அவன் மேலே சொன்ன அலிகேஷன்ஸே அதில் இல்லை. அவன் நல்லவன்ற மாதிரி தான் அதில் இருந்ததுன்னு. இப்போ எப்படி அனானிசிட்டி எஃப்ஐஆர், அந்த பெண் தப்புங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல எல்லாமே இருந்தது. அதே மாதிரி தான் இங்கேயும் அவன் நல்லவன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் இருக்கும் அமைச்சர் காந்தி, ஈஸ்வரப்பன், அதுக்கப்புறம் வந்துட்டு அன்பில் மகேஷோட பிஏ உமா மகேஸ்வரன், இவங்க எல்லாருக்கும்
எல்லாரையும் கூட சேர்த்து பேசிட்டு இந்த கையில் வந்துட்டு அன்பில் மகேஷ் ஃபோட்டோ, இந்த ஒரு கையில் வந்துட்டு உதயநிதி ஃபோட்டோ போட்டிருப்பான். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் இல்லையா சூசைட் அட்டம் பண்ணிட்டு, அப்போவே நான் ஹாஸ்பிட்டலில் விட்டு இம்மீடியட்டாக கூட்டிகிட்டு வந்து அன்றைக்கி நைட்டே என்ன செக்ஸ் டார்ச்சர் பண்ணான். இன்னமும் கூட எனக்கு உடம்பு முடியல. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இந்த டேட்டோ காமிச்சு தான் அவன் அதிகாரத்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பெண் அங்கே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நான் பண்ணும்போது தொடர்ந்து நான் ஏதோ தப்பு பண்ணவ மாதிரி இங்கே தொடர்ந்து என்னை அக்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் எந்த கட்டத்தில் அவன் கான்ஃபிடென்ஸில் இருக்கான் அப்படின்னா, ஆமாம் நான் தப்பு பண்ணந்தான், என்ன ரிமாண்ட் பண்ணுவியா, பண்ணிக்கோன்னு அவன் சிரிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ எனக்குன்னு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தான் அவங்க இந்த சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து அந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே சொன்னதாக சொல்லப்படுது. இன்னொரு பெண் நான் சொன்னேன் இல்லையா கூட உட்காந்துருந்த பெண், எங்களுக்கு கல்யாணம் ஆகி அது 5 வருஷம் ஆச்சு. அந்த பெண்ணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. 20 பெண்களை கிட்டத்தட்ட 20 பெண்களை இவன் கிட்டத்தட்ட ஏமாத்திருக்கான்னு. 2 பேர்கிட்டயும் முத கல்யாணம் பத்தி தெரிஞ்சப்போ அவன் சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா, இந்த வெளியே வந்த 2 பெண்கள் கிட்ட என்னவா இருக்குன்னா, எனக்கு இது மாதிரி என் ஒய்ஃப்க்கு குழந்தை பெற்று தர முடியல, அதனால நீ குழந்தை பெற்று கொடுன்றதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அவளுக்கு மூளை சரியில்லை, அவள் மென்டலி அவள் ரிட்டார்டரு, அதனால் என்னால் அவன் கூட வாழ்க்கை நடத்த முடியாது, அதனால உன் கூட வாழ்க்கை நடத்திக்கிறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி தான் அவன் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா, அசிங்கமாக பேசுதல், பாலியல் துன்புறுத்தல், முதல் திருமணத்தை மறைத்து 2வது திருமணம், அப்புறம் மிரட்டி காயப்படுத்துதல். இல்லை மிச்ச செக்ஷன்ஸ்லாம் இல்லவே இல்லைல்ல. உங்களுக்கு எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குல்ல அங்கே. அதாவது லைக் செக்ஷுவல் ரீதியாக அடுத்தவங்க கிட்டேயும் போகணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஆபாசமாக பேசினதாக இருக்கட்டும், குடும்பத்தையே கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இங்கே மிஸ் அவுட் ஆகுது இல்லையா இந்த இடத்துல. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ்கிட்ட எப்போ போய் கேட்டாலும் அவன் தலைமறைவனே போலீஸ் சொல்கிறாங்க, ஆனால் நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் அவன் நிற்கிறான் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லியிருப்பாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் கீழே என்ன சொல்லுவானா, எப்போ பார்த்தாலும் எனக்கு அரசியல் பலம் இருக்குது, எனக்கு எல்லாருமே இருக்காங்க, எம்எல்ஏலேருந்து மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே எனக்கு தெரியும், அதை வச்சு நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் இங்கே விஷயத்த அப்படின்ற மாதிரி இருந்ததுனால தான் ஃபைனலாக நான் இன்றைக்கி இவரை பார்த்து இன்பர்சனில் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சில விஷயங்களை அவங்க சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு தான் என்ன ஆச்சுன்னா, ஃபைனலாக இங்கே எதுவுமே எடுக்கலன்றதுனால தான் டிஜிபி ஆஃபீஸ் அங்கே போயிருப்பாங்க. டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டு இன்றைக்கி அந்த பெண் மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, திரும்ப ப்ரெஸ் மீட்டை தாண்டி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. என்னன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 இல்லை, சனிக்கிழமை கொடுத்துருக்கேன், 3 நாள் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் சிஎஸ்ஆரும் போடப்படல, எஃப்ஐஆரும் போடப்படல, டிஜிபி சொன்ன மாதிரி எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல. ஏன்னா விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒருத்தவங்க போலீஸ் அஃபிஷியல் வீட்டுக்கு 11 மணி போல் வந்தாங்க. 4:30 to 7:30 ஈவினிங் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு சுற்றி நிறைய ஃபோட்டோ எடுத்தாங்க. கூடவே இந்த ஜாஃபர் சித்திக் டிஎஸ்பி மேலே தான் அவங்க நிறைய அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அவர் வந்தார், அவருமே ஈவினிங் ஒரு 5:30 மணி போல் வந்தார், ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அம்மா ஏதோ அந்த 20 பொண்ணுன்னு சொன்னி அவங்களோட டீட்டெயிலாம் வேணும்னு கேட்குறாரு. எங்கிட்ட எப்படிங்க இருக்கும் டீட்டெயில் அந்த இடத்துல, நீங்கள் தானங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும். 2வது இன்னும் பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, ராகுல் டிஎம்கே ஐடி விங் அப்படிங்கிற ஐடியில் இவங்க இது வரைக்கும் போலீஸ்கிட்டையும் மீடியா கிட்டையும் என்னென்ன எவிடன்ஸ் கொடுத்தாங்க, அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அந்த ஐடியில் இருக்குது அப்படின்னும், மீடியாவாகிய நீங்கள் கூட என் ஃபேஸை பிளர் பண்ணிட்டு தான் போட்டிங்க, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை விக்டிம் ஐடென்டிட்டி வெளியில் கொடுக்கக்கூடாதுன்றது எல்லாமே கருதி, பட் என் வீடியோ என்னோட ஃபேஸை பிளர் பண்ணாமல் அவன் அதில் போட்டு வச்சுருக்கான். இதை போய்ட்டு நான் ஜாஃபர் சித்திக் அவர்கிட்ட சொன்னப்போ அவர் கேட்குற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, அவனோட ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுன்னு என்கிட்ட கேட்குறாரு. இல்லை எனக்கு புரியலை, நான் கொடுக்க முடியும், ஒரு சோஷியல் மீடியா இதுன்னு சொன்னால், சார் சைபர் கிரைம் மூலியமாக நீங்கள் கண்டுபிடிங்க சார் அதன்னு நான் சொன்னேன். 20 பேர் என்னன்னு நீங்கள் தானே சார் கண்டுபிடிக்கணும், அதானே சார் உங்கள் வேலைன்னு சொன்னேன். அவர் பார்ப்போமா வைப்போமா அப்படி தான் சொல்கிறார் அவர் அப்படிங்கிற மாதிரியும். இன்னொன்று, காவல்துறையினர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு எந்த வித உடன்பாடும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது எதுவுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதப்படலைன்னும், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க போலீஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருப்பாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல், என்னால் இப்போ வெளியே எங்கேயுமே போக முடியல, அப்பாவுக்கு கூட உடம்பு சரியில்லை, அவரை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியல, ஏன்னா அந்த ஃபேஸு இதெல்லாம் ஒரு ரீசன். யாருக்காக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பெண்கள் வெளியில் வர்றதுக்கு காரணம் அது தானே. ஒரு பக்கம் அண்ணா சிட்டி கேஸில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளில வருது, இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்க வாங்கினா எப்படி வருவாங்க. இன்னமும் சொசைட்டி அப்படி தானே வச்சுருக்காங்க அவங்கள. வெளியில் அவங்க பாதிக்கப்பட்டவங்களோட இது வெளில வந்தால் பெண், கற்பு, உத்தமி, பத்தினி எல்லாம் போயிடுச்சு, அவன் ஒரு நாட்டுக்கே கேடு, வீட்டுக்கே கேடு அப்படிங்கிற மாதிரி தானே இந்த சொசைட்டி பேசிகிட்டு இருக்கு. அந்த பெண்ணை இந்த அளவுக்கு சீரழிச்ச அந்த ஆணை பற்றி யாருமே பேசுறது இல்லையே.
ஏன்னா கண்டிப்பா ஒரு நம்ம இது வரைக்கும் பாக்குற எல்லா யூபிஎஸ் அவர்கள் கூட ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி, ஆமா, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு சொல்லி திமுக வந்து 2019 இருந்து பயங்கரமா எதிர்க்கட்சியா இருந்தபோது பல விஷயங்களை முன்னெடுத்தாங்க. இந்த தீர்ப்பையே வாங்கி கொடுத்தது திமுகவினுடைய போராட்டங்களாலதான், அழுத்தங்களால சிபிஐக்கு மாறுச்சுன்னு சொன்னாங்க. பட் இந்த அரக்கோணம் விஷயத்துல திமுக அரசு கடுமையான நடவடிக்கை அந்த தெய்வ செயல் மீது எடுக்குமா? கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இப்ப நம்ம சொல்ற ஒரு விஷயம் தான், எல்லா கட்சியும் இதை பண்ணணும். என்னன்னா ஒரு 2 விஷயம் ஆக்சுவலி. ஒண்ணு, உங்க கட்சியை சார்ந்தவங்க யாராவது தப்பு பண்றாங்கன்னும் போது கட்சி சார்பில இருந்தே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. 2வது, இந்த கொடியை இதெல்லாம் சம்மந்தம் இல்லாத நபர்கள் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இம்மீடியட்டா அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். இது யாருமே பண்றது இல்லையா? இன்னைக்கு போற போக்குல எல்லாத்துக்கும் கட்சி கொடி இல்ல கார்ல. இவங்களுடைய பார்ட்டி பிளாக், இவங்களுடைய பார்ட்டி சிம்பிள், பார்ட்டியில இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை பேரை தானே அவன் இன்ஃப்ளூயன்ஸ். ஆமா, ஆக்சுவலி அவங்க சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி சில பேர் சொன்னாங்க இல்லையா, உமா மகேஸ்வரன், இந்த இடத்துல வந்து காந்தி அவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்வரப்பன், இவங்க கிட்டலாம் போய் என் பொண்டாட்டி இன்ட்ரோ பண்ணான்ல வேற சொல்றாங்க. எதுக்கு அவன் அப்ப இன்ட்ரோ பண்ணான்னு எனக்கு புரியல, இப்ப புரியுதுன்னு சொல்றாங்களே அந்த பெண். ஓகே, சொல்லிட்டு அவங்க ஃபைனலாவும் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, இவங்கலாம் மிகப்பெரிய அதிகார மையத்தில் இருக்காங்க. அசால்ட்டா ஒரு சாமானிய பெண் வந்து இது மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சா முடியாது சொல்றாங்களே, ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சிஐடி ஸ்ரீநாத் அவர்கள் வந்துட்டு கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுறோமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. பட் அதுக்கு உண்டான விஷயங்கள் இங்க எதுவுமே நடக்கல. எனக்கு அன்னைக்கு நான் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தனோ இன்னைக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, நடவடிக்கையும் எதுவும் எடுக்கல, கான்ஃபிடென்ஸும் இல்லை. ஐயோ என்ன வாழ்க்கடா நம்ம அப்படிங்க எதாவது எப்படின்னா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோன்னு யோசிக்க வச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு இங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்றான். அப்ப என்ன மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாதவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா? சோ பெண்களுக்கு யாருமே இங்க நீதி, ஒரு சில பெண்கள் தான் வந்து துணிஞ்சு கம்ப்ளைண்ட்க்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த பெண் 2 பேர் தானே வந்திருக்காங்க. இப்ப இவங்களையும் போட்டு நீங்க இந்த பாடா படுத்துனீங்கன்னா அப்ப யாரு வெளில வருவா? 18 பேருடைய கதி என்ன? ஆமா, ஏன்னா இங்க சொல்றதே தனிப்படனா என்ன அளவுக்கு. இப்ப பொதுவாக ஒரு காவல்துறை என்ன பண்ணும், ஒரு நார்மல் கேஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் அப்ஸ்கேன்னா இமீடியட்டா யாரை போய் பிடிப்பாங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ் பிடிப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸை பிடிப்பாங்களா? யாருடன் தொடர்புல இருந்தாருன்னு பிடிப்பாங்களா? அது ஏன் இங்க நடக்கல? அதுதானே கேள்வியா இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா சொன்ன மாதிரி ஒரு பெண் எதுவுமே இல்லாம பொதுவெளியில வந்து இப்படி பேச முடியாது. ஏன்னா அந்த பெண் வந்து மீடியாவும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க அப்படின்னா உண்மை தன்மை இல்லாம அந்த பெண்ணே சொல்றாங்களா, ஆடியோ நோட்ஸ் இருக்கு, இது இருக்கு, நான் கொடுத்த எவிடன்ஸ் எல்லாமே அந்த ராகுல் டிஎம்கே ஐடி விங் பேஜ்ல வந்துருச்சுன்றாங்கல்ல. ஸோ அது எப்படி போச்சு? இப்போ அந்த பெண்ணே எப்படின்னா பெண்களுக்கு நீதி வாங்கி தர யாருமே இல்லையா? ஒரு பெண் வெளியில வந்தா குத்தமா அந்த பெண்ணையே அசிங்கப்படுத்துவீங்களா? எனக்கு இப்போ சுத்தமா நம்பிக்கையே போயிருச்சுங்கிறாங்களே அந்த இடத்துல. சரி, இவங்களை யாராவது ரைட்டா அந்த இடத்துல கைடன்ஸ் பண்றதுக்கு ஆள் இருந்தா இப்போ இதுவே இவ்வளோ சொல்லியாச்சு இல்ல, நடவடிக்கை சரியா எடுக்கல, இவங்க சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் போடலன்னா இவங்க தாராளமா கோர்ட்ல டைரக்ஷன் பெட்டிஷன் போடலாம்ல. இது அடுத்த கட்ட அவங்களுக்கான ரிலீஃபா இருக்கும் இந்த இடத்துல. ஆல்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் போகலாம், இல்லை சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு விஷயம் திரும்ப டிஜிபி கிட்ட போய் சொல்லலாம், ஒரு ரிமைண்டர் ஒரு இது கொடுக்கலாம். இல்லையா கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தாராளமாக உங்களுக்கான விஷயத்தை அங்கே ப்ராசஸ் பண்ணலாம்ல. ஸோ அவங்களுக்கு கைட் பண்ண ஆள் இல்லை, அதுதான் விஷயம் இந்த இடத்துல. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி மேம். நன்றி.